வணக்கம் அன்பர்களே, அச்சு முஸ்லிம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நாளிதழ்கள் இடம்பெறக்கூடிய பிரதான செய்திகளை அலசுவதே அச்சும் அஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஐயநாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். மனதிற்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட, பிரதான செய்தியாக இடம்பெறக்கூடிய விஷயம் கூட இலங்கையினுடைய குண்டுவெடிப்பு. சமீப காலமாக நடைபெறாத ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு எதிர்ப்பை காட்டக்கூடிய விஷயத்தில் இது அரங்கேறி இருக்குமா அப்படின்னு பல தரப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே, எல்லா நாட்டவருக்குமே இது மிகுந்த துயரமான விஷயம்தான். கிட்டத்தட்ட 8 இடங்கள், 321 பேர் பலி, சுமார் 24 வெளிநாட்டவர்கள் இறப்பு அப்படிங்கிற செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? இப்போ தற்சமயம் IS அமைப்புகள் பொறுப்பேற்றிருப்பதாக ஒரு சில தகவல்களும் ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டு இருக்கு. இந்த நிகழ்வுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வுகளை பற்றி ஏராளமான செய்திகளை நாம் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த தாக்குதலினுடைய கொடூரத்தையும் பல்வேறுபட்ட படங்களில் நாம் பார்த்துருக்குறோம். இந்த தாக்குதல் உள்ளபடியே என்ன காரணத்திற்காக நடத்தப்பட்டது என்பதை பற்றி இன்னும் தெளிவாகவில்லை. பொதுவாக ISIS தாக்குதல் நடத்தியது என்றால் அவர்கள் உடனடியாக அதற்கு பொறுப்பேற்பார்கள், இவ்வளவு தாமதமாக செய்ய மாட்டார்கள் என்பது மட்டுமின்றி அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தங்களுடைய உறுப்பினர்கள் யார் யார் என்கின்ற பெயரையும் வெளியிடுவார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இது மிகவும் பின்னால் நடக்கின்றது. அதற்கு முன்னாலேயே நேஷனல் தௌஹீத் ஜமாத் என்கின்ற இலங்கையிலேயே இருந்து செயல்பட்டு வரும் ஒரு அமைப்பு, தீவிரவாத அமைப்பு தான் அதற்கு காரணம் என்று அந்நாட்டு அரசு, அந்நாட்டு புலனாய்வு அமைப்புகள் கூறியுள்ளன. நம்முடைய கேள்வி என்னவென்றால், இது மேம்போக்காக பார்க்கையில் தேவாலயங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது, பிறகு மிகப்பெரிய நட்சத்திர விடுதிகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேவாலயங்கள் குறிவைக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் தமிழர்கள் அதிகமாக வந்து அவர்கள் அங்கே வழிபடக்கூடிய தலங்களாக இருப்பது தான். இதில் மிகப்பெரிய அளவிற்கு உயிரிழப்பை சந்தித்தது தமிழர்கள் தான். ஆக திட்ட தெளிவாக தெரிகிறது, இது தமிழர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது. இதுதான் பல்விதமான ஐயங்களையும் சற்று பின்னோக்குகளையும் சொல்கிறது. ஏனென்றால் இலங்கை அரசு தரப்பு என்ன சொல்கிறது என்றால், நியூசிலாந்தில் நடந்த மசூதிக்குள் புகுந்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதலினுடைய எதிர்வினையாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் அதனை ஏன் இங்கே கொழும்புவில், அதுவும் தமிழர்கள் போய் வழிபடக்கூடிய தலங்களிலும், பிறகு மட்டக்களப்பிலும் ஏன் செய்ய வேண்டும்? நீர்கொழும்பு அந்த இடமும் தமிழர்கள் அதிகமாக வணங்கிய வழிபடும் தேவாலயம்தான். ஆக இதில் தமிழர்கள் மீது குறிவைப்பு என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது உள்நாட்டில் உள்ள அந்த அரசியலும் அரசியலின் கரமும் இதில் நீண்டிருக்கிறதோ என்கின்ற ஆழ்ந்த ஐயம் எழுகிறது. ஏனென்றால் இந்த அமைப்பு எப்படி இவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக திடீரென்று வெளியே வருகிறது? எங்கே இருந்து இவர்களுக்கு இந்த ஆயுதம் வந்தது? எங்கே இவர்கள் எல்லாம் இப்படி பயிற்சி எடுத்தார்கள் என்றால், பல்வேறுபட்ட படங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. பதியுதீன் என்கின்ற இலங்கையினுடைய அமைச்சரோடு இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அல்லது மூளையாக செயல்பட்டவர் என்று சொல்கின்றார்களோ அவர்களெல்லாம் அவரோடு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்களோடு கொண்டாடிய ஒரு கொண்டாட்டத்தில் இந்த பதியுதீன் என்கின்ற அமைச்சர் அங்கே இருக்கிறார். எனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் லீக் அவங்களுடைய அந்த அமைப்போடு இவர்களுக்கு என்ன தொடர்பு? காத்தான்குடியில் தான் இவர்கள் இருந்து இயங்கினார்கள் என்றால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஆயுதங்கள் சென்றது எப்படி என்கின்ற கேள்வி. இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகளினுடைய, வெடிபொருட்களினுடைய அளவு மிக அதிகம். அது எங்கிருந்து வந்தது என்று ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. இவை மட்டுமின்றி இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு கடுமையாக சரிந்துவிட்ட ஒரு நிலையில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான, இதையே வைத்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு உபாயம் கையாளப்பட்டிருக்கிறது என்கின்ற ஐயம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேசத்தையே காப்பாற்ற முடியாத இவர்கள் இவர்களால் என்ன பயன் என்று ராஜபக்சே கேட்டிருப்பது என்னை பொறுத்தவரை பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது என்பதுதான். ஏனென்றால் இதை சொல்லித்தான் அவர்கள் தேர்தல் பலன் பெறுவார்கள். இலங்கை அரசியலை பொறுத்தவரை, இலங்கையை பொறுத்தவரை 2 விடயங்கள் நிதர்சனம். ஒன்று, அந்நாட்டு அரசு அமைதி, மானுட உணர்வு என்பதன் மீது கட்டமைக்கப்பட்ட அரசு என்பதை விட இரத்தத்தின் மீதும் உயிர் பலிகளின் மீதும் கட்டமைக்கப்பட்ட அரசாகத்தான் 48லிருந்து அது செயல்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக உயிர்களை மதத்தின் பார்வையில் பார்ப்பது என்பதும், கொல்லப்பட்டவர்களை கண்டு அவர்கள் குதூகலிப்பது என்பதும், தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இவர்கள் இந்த மக்கள், சிங்கள மக்கள் மகிழ்ச்சி அடைவது என்பதும் உலகத்தில் வேறெங்கும் நிகழாதவை. ஒன்றாக வாழ்ந்த மக்கள் இவ்வாறு கொல்லப்படும் பொழுது
தனது அரச படைகள் கொல்லப்படும் பொழுது அதை கொண்டாடக்கூடிய ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிகழ்வதை நாம் தவிர்க்க முடியாது. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீர்களானால் 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய பொதுபல சேனா என்கின்ற ஒரு சிங்கள அமைப்பு மசூதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அதில் மிகப்பெரிய மசூதிகள் எல்லாம் கூட அடக்கம் தென்னிலங்கையிலும் கொழும்பிலும் நடத்தியது. அந்த தாக்குதல் தொடர்ந்த வண்ணம் இருந்தது. இலங்கை அரசு அதில் தலையிடவே இல்லை. ஆனால் சர்வதேச நாடுகள் சர்வதேசத்தினுடைய அழுத்தம் காரணமாகவும் கண்டனம் காரணமாகவும் தான் அது நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலடியாக இவர்கள் தாக்கியிருந்தால் எங்கு போய் தாக்கியிருப்பார்கள்? பௌத்த விகாரைகள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர்கள் ஏன் தமிழர்கள் மீது திரும்புகிறார்கள்? ஏற்கனவே படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு எந்த விதமான அனைத்து வாழ்வாதாரங்களையும் இழந்து தவிக்கின்ற ஒரு இனத்தை மறுபடியும் ஏன் இவர்கள் குறிவைக்க வேண்டும் என்றால், மறுபடியும் அந்த சிங்கள சென்டிமெண்ட் வந்து நிற்கின்றது. இவர்களை அடித்தால் நமக்கான அரசியல் என்று. எனவே அந்த இடம் வரைக்கும் வந்து நிற்கின்றது. பார்ப்போம் இந்த புலனாய்வு எந்த திசையில் செல்கிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சார். நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு லைன் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 42 சிங்கள இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து ஐஎஸ் அமைப்பில் சேர்ந்திருக்கிறாங்க. அவர்களாலையும் கூட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்படுத்தான் இல்லை. இதில் வந்திருக்கக்கூடிய பெயர்கள் எதுவும் ஐஎஸ்ஐஎஸோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அந்த தலை ஒன்று கிடைத்திருக்கிறது, அந்த படம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வயதான ஒரு மனிதர் அவர் இருக்கின்றார். அவரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த மனிதர் பதியுதீனிடம் அமர்ந்திருக்கின்றார். எல்லா விடயங்களும் வந்துட்டு வெளியாகிவிட்டன. எனவே இவர்கள் ஒன்றும் இதில் மறைப்பதற்கு இல்லை. எனவே பார்ப்போம் எப்படி போகிறது என்று பார்ப்போம். நிச்சயமாக சார். அடுத்ததாக தற்சமயம் இருக்கக்கூடிய நாடாளுமன்றனுடைய பரபரப்பு. 3ஆம் கட்ட தேர்தல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இருந்தபோதும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒருவருக்கு ஒரு பிரதமர் ஆகட்டும் அல்லது ராகுல் காந்தி அவர் ஆகட்டும், இவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிகப்பெரிய சர்ச்சையும் எழுப்பது, நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ராகுல் காந்தி அவர்களுடைய கேஸில் கூட நேற்று பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் வந்து யார் வந்து காவலாளி அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி அவர்களே எழுப்பியிருக்காரு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அபிநந்தன் அவர்கள் அங்கே இருக்கும்போது 12 ஏவுகணைகள் தயாராக வைத்திருந்தோம் இந்தியா சார்பில் அப்படின்னு சொல்லி அந்த பாகிஸ்தானை சேர்ந்த அமைச்சரே பேசியிருக்கார். அப்படிங்கிறதுக்கும் இம்ரான்கான் வந்து இல்லை ஏன் பிரதமர் ஒரு பிரச்சாரத்திற்காக இப்படிலாம் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது சிங்கோயிசம்னு சொல்லுவாங்க, தேச வெறின்னுவாங்க. இதை மோடி நன்றாக பயன்படுத்துகிறார். அதற்கு காரணம் இதையெல்லாம் பயன்படுத்தினால் இந்த மக்கள் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று நினைக்கின்றார். 5 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய 95 விழுக்காடு மக்களை பற்றி எந்த இடத்திலும் சிந்தித்தராத ஒரு தலைவர் மோடி இப்பொழுது வந்து ஏதோ இந்த நாட்டை நான் காப்பாற்றுவேன் என்றால், நாட்டை நீங்கள் எந்த இடத்தில் காப்பாற்றி இருக்கிறீர்கள்? தன்னை சௌகிதார் என்று சொல்கின்றார். சௌகிதார் என்றால் காவலாளி. ராகுல் காந்திக்கு தெரியவில்லை, நம்மை போல நாடும் மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். சீரியஸ் ஃப்ராட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் என்று ஒன்று இருக்கிறது. மிக தீவிரமான மோசடிகளை கண்டுபிடிக்கக்கூடிய புலனாய்வு செய்யக்கூடிய அமைப்பு. இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளை மோசடி செய்திருக்கிறார்கள். நீரவ் மோடி வெறும் 14,000 கோடி, அது எல்லாம் 1 லட்சம் கோடிக்கும் மேல் 4 ஆண்டு காலத்தில். அப்பொழுது எங்கே இருந்தார் சௌகிதார் என்று நீங்கள் உங்கள் மீது ஒரு அச்சம் இருக்கும் என்றால் எவ்வளவு மோசடிகள் எவ்வாறு நடந்தன அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இரண்டாவது, அதிகமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. யாருடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது? எத்தனை லட்சம் கோடிக்கு? இந்த கேள்விகளை ராகுல் எழுப்பி இருக்க வேண்டும். அதை விட்டு ராகுல் என்ன சொல்லிவிட்டார்? ரஃபேல் டீலை வைத்துக்கொண்டு இவரை வந்துட்டு நீதிமன்றம் வந்துட்டு ரஃபேல் இதில் திருடன் என்று சொல்லிவிட்டது என்று சொல்லியிருக்கின்றார். அது நீதிமன்ற அவமதிப்பு, அப்பட்டமான அவமதிப்பு. திருடன் என்ற வார்த்தையை அது பயன்படுத்தவில்லை. அது இதில் எதுவும் நடக்கவில்லை என்றும் சொல்லவில்லை, நடந்திருக்கிறது என்றும் சொல்லவில்லை. விசாரணையில் இருக்கும்போது இப்படி சொன்னதனால் நீதிமன்ற அவமதிப்பு அவர் மீது வழக்கு பதிவாகி இருக்கிறது. விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த மாதிரி 12 ஏவுகணைகள் தயாராக இருந்தன, அதை வைத்து நாங்கள் தாக்க இருந்ததை வந்துட்டு அமெரிக்கா அவர்களிடம் சொல்லியது. உடனே பயந்து விட்டார்கள். முதலில் மோடிக்கு நமது நாட்டினுடைய ஆர்சனல், நியூக்ளியர் ஆர்சனல் உட்பட அணு சக்தி ஆயுதங்கள் உட்பட என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி அவருக்கு தெரியவில்லை. பாகிஸ்தானிடம் என்னென்ன இருக்கிறது என்று தெரியவில்லை அவருக்கு. என்றைக்கு பாகிஸ்தானிடம் அணு ஆயுதம் வந்ததோ அதற்கு முன்னாலேயே அந்த அணு ஆயுதத்தை பெற்ற நாடு இந்தியா. எனவே பாகிஸ்தான் என்றைக்கும் அணு ஆயுதத்தை வைத்து மிரட்ட முடியாது. அவர்கள் சொன்னது ஒன்றுதான், போர் என்று வந்தால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்று. அதற்கு இந்தியாவினுடைய இராணுவ தலைமை தளபதியாக இருந்த சுந்தர்ஜி என்ன சொன்னார் என்றால், ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம்,
அதற்கு பிறகு பாகிஸ்தான் என்கின்ற ஒரு நாடு அந்த வரைபடத்திலேயே இருக்காது, அந்த அளவிற்கு எங்களுடைய பதிலடி கடுமையாக இருக்கும் என்று மட்டும் சொன்னார். அத்தோடு எல்லாம் முடித்து விட்டது. ஏனென்றால் ஒரு நாட்டிற்கு பதிலளிக்க வேண்டிய இப்படிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பான விடயங்களில் பதிலளிக்க வேண்டிய கடமை ஒன்று பாதுகாப்பு அமைச்சரகத்துக்கு உண்டு, அல்லது இராணுவத்தினர் அவர்கள் சொல்லலாம் வி ஆர் கேப்பபிள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் ஆர்டி பரேட் என்று சொல்வார்கள். குடியரசு தின அன்னைக்கு அன்றைக்கு அணிவகுப்பு என்பது எதற்காக நாம் நடத்துகின்றோம் என்றால், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, அதற்கான ஆயுதங்கள் இந்த அளவிற்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதனால்தான் அக்னி உள்ளிட்ட ஏவுகணைகளை எல்லாம் நாம் கொண்டு வருகின்றோம். பிரம்மோஸ் போன்ற குறைந்த தூர ஏவுகணைகளை எல்லாம் நாம் கொண்டு வந்து காட்டுகிறோம். இதையெல்லாம் காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்காகத்தான். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் இந்த நாடு மிகவும் வலிமையானது என்பது வாயால் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அல்ல. அதுவும் பிரச்சாரத்தில் அப்படி சொல்கிறார் என்றால், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை அவர் மிகவும் கீழ்த்தரமாக தனது அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார். இவர் போய் சண்டையும் போட போகவில்லை, இவர் முன்னின்று வழிநடத்தப் போவதும் இல்லை. அப்படி இருக்க இவர் ஏன் பேச வேண்டும்? ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது என்பது இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. கடந்த 26ஆம் தேதி கூட, ஜனவரி 26ஆம் தேதி கூட நீங்கள் ஏன் பேச வேண்டும்? இந்த கேள்வியை கேட்பதற்கு கூட ராகுல் காந்தியால் முடியவில்லை. அந்த தலைமை அப்படி இருக்கிறது. எனவே இவர்கள் எல்லாம் தேர்தலை வைத்துக்கொண்டு என்ன கேள்வியை கேட்க வேண்டுமோ, இவர்கள் இருவரும் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள், பொருளாதார விடயங்களை அப்படியே தவிர்க்கிறார்கள். வேலைவாய்ப்பின்மை, ராகுல் காந்தி தனது தேர்தல் அறிக்கையில் சொன்னதோடு சரி. அடுத்த கட்டமாக பிஜேபி தாங்கள் கடைபிடித்த கொள்கையை தான் பிஜேபி கடைபிடித்தது என்பதனை வசதியாக ராகுல் காந்தி பேசவில்லை, அதை நரேந்திர மோடியும் சொல்லவில்லை. அப்படியே இவர்கள் போய் எமோஷனல் இஷ்யூ என்று சொல்வார்களே, உணர்ச்சிகரமான சிக்கல்களில் கொண்டு போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை திசை திருப்புவது, நாட்டு மக்களை ஏமாற்றுவது, இது தவறு. ஒரு பெரிய விஷயத்தை பேசும்போது முன்னாடி நடந்த சின்ன விஷயம் மறந்துடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். ஆமாம், இது இளைஞர்கள் வந்துட்டு பார்க்கணும். இளைஞர்கள் வந்துட்டு என்னன்னா, இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம பண்ணது நியூக்ளியர் பிரச்சனையா, பாகிஸ்தானோட பிரச்சனையா? வெங்காயம் வேண்டும் என்றால் உடனடியாக பாகிஸ்தானிடமிருந்து நாம் தெரிவிக்கின்றோம். தண்ணீரை கூட மடக்க முடியாது. அவன் உடனே நீதிமன்றத்துக்கு போய்விடுவான் அல்லது இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போய்விடுவான். இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்படி இருக்க எதையுமே செய்ய முடியாது என்கின்ற பொழுது, ஒரே நேரத்தில் இன்றைக்கும் அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய மக்கள், காஷ்மீரில் வாழக்கூடிய மக்களோடு இன்றைக்கும் அவர்கள் வர்த்தகங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை தடுக்க முற்பட்டது மோடி அரசு. அதற்கு எழுந்த எதிர்ப்பின் காரணமாக கைவிட்டார்கள் தான் உண்மை. நிச்சயமாக. கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற 3ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய வாக்குப்பதிவு எந்திரங்களை ரஷ்யா ஹேக் செய்திருக்கிறது அப்படின்னு சந்திரபாபு அவர்கள் பேசுவது சரியான முறையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தேகத்தை எழுப்புது சார். இன்னொன்று, ஒரு ஹைடெக் சிட்டியாக தன்னுடைய மாநிலத்தை மாற்றிய வல்லமை படைத்தவரும் கூட, கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டரை தாண்டி பல நதிகளை இணைத்து காட்டியவரும் கூட, அணையை கட்டியவரும் கூட. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டினுடைய ஒரு இயந்திரத்தை இன்னொரு நாடு ஹேக் செய்ய முடியுமா? எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த செல்பியஸ் என்பது என்னை பற்றிய எல்லாவற்றையும் இது தாங்கி நிற்கின்றது. இப்பொழுது நான் எங்கே இருக்கின்றேன் என்பது நீங்கள் கூகுளில் கீழே நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் பார்த்தீர்களானால் தெரியும் நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது. எனவே அவர்களால் குறிவைக்க முடியும். இந்த எலக்ட்ரானிக் இந்த மின்னணு தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை நாம் எதையெல்லாம் தொடுகிறோமோ அது பொதுவாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்தவரை இதை டேம்பர் செய்ய முடியாது என்று தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதனை வெளியிலிருந்து இயக்கி அதனுடைய முடிவுகளை 2இல் பதிவான வாக்குகளை 1க்கும் 4இல் பதிவான வாக்குகளை 2க்கும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் என்பதனை 2 சிறிய சிப்புகளை அதற்குள் வைத்து பிபிசி நிரூபித்து காட்டியிருக்கிறது. பிபிசியில் ஒருத்தர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அது பிபிசியில் வந்தது ஏனோ தெரியவில்லை. அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் அதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் தவிர்த்து விட்டது. மிக முக்கியமாக நடந்து முடிந்த குஜராத் மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது பதிவான வாக்குகள் சற்றாறுகுறைய 14,000 வாக்குகள் ஒரு தொகுதியில் கூடுதலாக இருந்தது. அதை பற்றியும் அந்த செய்தியை அவர்கள் மறைத்தார்கள். பல்வேறு இடங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட போது, உத்தரப்பிரதேசத்திலும் சரி மராட்டியத்திலும் சரி, அது பயன்படுத்தப்பட்ட போதெல்லாம் அது எவ்வாறு ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் நிரூபணமானது. அப்பொழுதெல்லாம் தேர்தல் ஆணையம் அது எங்களிடம் இருந்து சென்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அல்ல என்று சொல்லி மறுத்தது. ஆக ஒன்றை தூரத்திலிருந்து இயக்க முடியுமா என்று கேட்டால், மின்னணு தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை முடியும் என்பதே எனது வாதம். இதை நான் நிறைய மின்னணு சாஃப்ட்வேர் என்ஜினியர், மென்பொருள் பொறியாளர்களை எல்லாம்
நான் கேட்டதற்கு தாராளமாக செய்யலாம், மிக சுலபமானது என்றார்கள். அதுதான் சுப்பிரமணிய சாமி கூட சொல்கிறாரு. அவர் நீங்கள் ஏன் அந்த மாதிரி எவ்வளோ தூரம் உயர்ந்த தொழில்நுட்பத்தை வச்சுருக்கிற நாடாச்சு அமெரிக்கா, நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தலான்ற போது ஆர் வி ஃபூல்ஸ் என்று அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் இன்னும் முட்டாள்களா என்று கேட்டார்கள் என்று. இதுதான் இதற்கான பதிலாக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டிலிருந்து இவிஎம்கள் ஹேக் செய்யப்பட்டு முடிவுகள் மாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. ஏனென்றால் அதுவரை இருந்த மக்களினுடைய மனநிலை என்பது ஒரு போக்கு. மக்களுக்கு ஒரு ஆட்சியின் மீது அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் அது பல்வேறுபட்ட தேர்தல்களில் பிரதிபலிக்கிறது. சட்டப்பேரவையில் தோற்ற காங்கிரஸ் பிறகு மக்களவை தேர்தலில் 2009 வெற்றி பெற்றது எப்படி என்ற கேள்விகளை எல்லாம் நான் கேட்டேன். எனவே நாம் ஆழ்ந்து இதில் போக வேண்டும். இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மிகப்பெரிய உரிமை என்பது விடுதலையின் மூலம் நாம் பெற்ற ஜனநாயகம் என்கின்ற உரிமை. நாம் நமது அரசை தீர்மானிக்கக்கூடிய உரிமை என்பதுதான் இந்த விடுதலையின் மூலம் பெற்ற ஒரே பெரும் பலன் என்று மகாத்மா காந்தி கூறினார். இதை எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தான் நம் மக்களை விழிப்புணர்வடைய செய்கிறோம், பொருளாதார விடயங்களை பேசுகிறோம், எல்லா உரிமைகளை பற்றியும் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் அளிக்கக்கூடிய வாக்கை நான் மாற்றுவேன் என்றால் அப்புறம் அடிப்படையில் அந்த நாடு விடுதலை பெற்றதுக்கே அர்த்தம் இல்லாமல் போகிறது. எனவே இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். இது ரஷ்யா செய்கிறதா என்றால் ரஷ்யாவும் செய்யலாம், அமெரிக்காவும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு இடத்தில் அதற்கென்று ஒரு தொடர்பை உள்ளே பொருத்த வேண்டும், அவ்வளவுதான். அது பொருத்தி இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாது. பொருத்தி இருந்தால் மாற்ற முடியும். எனவே சந்திரபாபு நாயுடு மட்டுமல்ல, இங்கிருந்து சென்ற ஐயா எம்ஜி தேவசகாயம் போன்ற பெரியவர்கள், அப்பொழுதிருந்து எஸ்ஒய் குரேஷி தலைமை தேர்தல் ஆணையரிடம் சென்று இது எங்கே இதையெல்லாம் ப்ரோக்ராம் செய்யப்படுகிறது என்றால் அது அயல்நாட்டில் என்று சொன்னார்கள். அயல்நாட்டில் செய்யப்படுகிறது என்றால் இதை மாற்றக்கூடிய வசதியை வைத்து அவர்கள் அந்த சாஃப்ட்வேரை செய்திருப்பார்களே என்று கேட்டால் பாசிபிலிட்டி ஆர் தேர். ஆனால் நாங்கள் எங்களால் முயன்ற அளவிற்கு ஜீரோ செக்அப். அதை வைத்து நாங்கள் எல்லாவற்றையும் டெலீட் பண்ணி பிறகுதான் அமைத்து நாங்கள் கொடுக்கின்றோம். எல்லோரும் கையெழுத்து போட்டு தான் சீர் செய்கிறார்கள். அது வாக்கு எண்ணிக்கை என்று நாங்கள் அதை பிரிக்கும் போதும் எல்லோரும் இருக்கின்றார்கள். எனவே இடையில் எதையும் செய்ய முடியாது என்கின்றார்கள். பார்க்கலாம். ஏன்னா நாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும்போது இன்னொரு கட்சியின் சின்னம் அங்கே விளக்கு எறிவது அப்படிங்கிற விஷயம் நடக்கும்போது இதுவும் சாத்தியம்தான். இப்ப இது நடந்திருக்குது, இங்கே அங்கே எரியுது. அப்ப என்ன அந்த மிஸ்கனெக்ஷன்றது எப்படி வரும்? அது வரவே முடியாது. அன்லெஸ் இட் இஸ் ப்ரோக்ராம்டு ஸோ அப்படிதான் அது வர முடியும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயரோட வச்சு பற்ற வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ரெண்டாவது விஷயம், இது பிரதிநிதித்துவ ஜனநாயகம். நான் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கின்றேன், அதை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதுதான் இங்கே முக்கியம். கண்டிப்பாக சார். அடுத்து இந்த தேர்தல் சம்பந்தமாகவே அடுத்த கேள்விக்கு போகலாம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பில்கின் பானு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த கதை அப்படிங்கிறது மிக கொடூரமான விஷயமும் கூட. அந்த நிகழ்வுகள் எந்த ஒரு சகோதரிக்கும் நடந்திருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பிணி பெண்ணை 5 மாத கர்ப்பிணி பெண்ணை பலாத்காரம் செய்ததற்காக 7 நபர்களை கொண்டிருக்காங்க. இதற்கு நிவாரணமாக அந்த கவர்மெண்ட் வெறும் 5 லட்சத்தை மட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் அவங்க எதிர்த்து போராடி இருக்காங்க. இப்போது 50 லட்சமும் ஒரு வேலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இழந்தது மிகப்பெரிய இழப்பு தான். ஆனால் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய நிவாரணம் அவங்களுக்கு போதுமானதா? நிவாரணம் என்பது போதாதது என்று நினைத்துத்தான் இந்திய உச்சநீதிமன்றம் 50 லட்சம் ரூபாயும் கொடுத்துவிட்டு அவருக்கு அரசு பணியும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கௌரவமான நிலைக்கு அவரை கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பை அளிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. மற்றொன்று, இந்த கொடுஞ்செயலை செய்தவர்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த நாடு என்பது இந்த நாட்டில் வந்து சேர்ந்த அனைவரையும் தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் யாவரும் என் மக்கள் என்று சொல்லி வாழ்ந்த காரணத்தினால்தான் தான் விடுதலை பெற்றதற்கு பிறகு அந்த எல்லையில் நடந்த அந்த ஒரு மிகப்பெரிய படுகொலையை தவிர அதன் பிறகு 1992 பாபர் மசூதி இடிக்கப்படும் வரை மிகப்பெரிய கலவரம் என்றோ பல்லாயிரக்கணக்கில் உயிரிழப்பு என்றோ எதுவும் இந்த நாட்டில் நிகழவில்லை என்பதனை இந்நாட்டு இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நிகழவில்லை. அப்படி நிகழாததற்கு காரணம் ஒரு உளவியல் பண்பு இங்கே உருவாக்கப்பட்டது இந்த நாடு விடுதலை பெற்றதற்கு பின்னால். அது என்னவென்றால், இங்கு வாழும் நாம் அனைவரும் பல்வேறுபட்ட பண்பாடுகளை மொழிகளை கொண்டிருந்தாலும் இந்தியர்கள் என்கின்ற அதைத்தான் தேச கட்டுமானம் என்று தான் சொல்லுகின்றோம், நேஷன் பில்டிங். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வந்தோம். ஆனால் அதனை சிதைக்கக்கூடிய ஒரு பணிதான் 92 நடந்ததற்கு பின்னால்
எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுப்பதற்கான முயற்சியில் தனது சிறுநீரக செயலிழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார் சமூக நீதி காவலர் VP சிங் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உண்ணாவிரதத்தை அவர் மேற்கொள்ளாவிருந்தால் மும்பையில் நடந்த கலவரம் நின்றிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். எனவே இவ்வளவும் தாண்டி வந்ததற்கு பிறகு 2002 நடந்த அந்த கலவரம் என்பது, அதற்கு முன்னால் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த ரயில் எரிப்பு, கோத்ரா ரயில் எரிப்பு என்பதும், அதை தொடர்ந்து நடந்த ஒரு தடையற்ற 48 மணி நேர 72 மணி நேர வன்முறை என்பதும் இந்த நாட்டினுடைய வரலாற்றில் மிக மிக கொடூரமான பக்கங்கள். இது ஒரு மதத்தைச் சேர்ந்த மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் எவ்வளவு கொடூரமானது என்றால், அதில் நடந்த அந்த கொடுமையான சம்பவங்கள் பலவும் வெளியே வரவில்லை, அல்லது அது குறைத்து சொல்லப்பட்டது, அல்லது அதையெல்லாம் நம்ப முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே நடந்தது என்னவென்றால், அது ஒரு அரசியலாக்கி அந்த அரசியலில் பற்ற பலனின் காரணமாக தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து ஒரு 45 விழுக்காடு இந்துக்கள் ஓட்டை ஒரு பக்கமாக திருப்பி, எதிரில் இருந்த 55 விழுக்காடு காங்கிரஸ் அது இது என்றெல்லாம் பிரிந்து போனதில் தொடர்ந்து 3 முறை அவர் முதலமைச்சரானார் நரேந்திர மோடி அவர்கள். அவ்வளவும் நடந்த பிறகு கூட அவரை இந்த நாட்டினுடைய பிரதமராக ஏற்ற ஒரு பெரும் தவறு இந்த நாட்டில் நடந்தது. என்னை பொறுத்தவரை அதனுடைய விளைவுதான் இன்று வரை நாம் பார்த்தால் மெய்யான ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தோடு இந்த நாடு கொண்டு செல்லப்படாமல் திசை திருப்பி, ஒரு பக்கம் அரசியல் என்ற பெயரில் மத உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன, சாதி உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றன, பிளவுகள் விதைக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கத்தில் பொருளாதார நலன்கள் புறக்கணிக்கப்பட்டு அது அயல்நாட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இந்நாட்டின் கூட்டாண்மை நிறுவனங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய மட்டுமே நடந்திருக்கிறதை ஒழிய பெரும்பான்மை மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு காரணம் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகள் தான். எனவே அன்றைக்கு பில்கிஸ் பானு அனுபவித்தது என்பது நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு நிகழ்ந்த கொடூரம் அல்ல, இந்தியா போற்றி பாராட்டி வந்த ஒரு பெண்மைக்கு எதிராக இழைக்கப்பட்ட ஒரு கொடூரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் சிந்தனை என்று வரும்பொழுது அதனுடைய அடித்தளத்தில் மனிதாபிமானமும் காருண்யமும் தான் இருக்க வேண்டும். இந்த நாடு போதித்த உயர்ந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த இலக்கை நோக்கித்தான் சொல்லுகின்றன. ஆனால் இவர்கள் அதை மாற்றி, அதை மதவாத சாயம் பூசி ஒருவருக்கு ஒருவர் எதிர்நிலை எடுக்க செய்து கொடூரங்களை கூட அனுபவித்து இப்படித்தான் நிகழ்த்த வேண்டும், இப்படி செய்தால்தான் அவர்கள் சரிப்படுவார்கள் என்பதை நம்ப வைத்து அப்படி ஒரு செக்மெண்ட் இன்றைக்கு ஒரு மக்களிடையே ஒரு பகுதி உருவாகி இருப்பது தான் அவருடைய வாக்கு வங்கியாகவே வந்திருக்குது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, நேஷனல் ஃபேப்ரிக் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்த வடிவமைப்பு, இந்த இணைவிற்கு ஒரு பெரும் ஆபத்து. நிச்சயமாக சார். அடுத்து ஒரு அரசியல் நிகழ்வுக்கு என்ன வரேன் சார். கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தேர்தல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களையும் நமக்கு பரிசு பெட்டகம் சின்னம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இப்போ நடக்கக்கூடிய இந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கும் அதே பரிசு பெட்டகம் சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நாம் நேற்று மனு தாக்கல் செய்திருக்கோம். இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, இது ரொம்ப சரியான ஒரு வேகமான சரியான முடிவு என்று தான் நான் சொல்லுவேன். இந்த ஆக்ஷன் இந்த ரைட் டைரக்ஷன் என்று தான் அவரை பற்றி சொல்வேன். ஏனென்றால் பதிவுக்கு போய்விட்டார், பதிவுக்கான விண்ணப்பம் அளிக்கப்பட்டு விட்டது. எனவே இவர்கள் மீண்டும் மீண்டும் சுயேட்சை என்கின்ற பழைய ராகத்தை பாட முடியாது. எனவே இவர்கள் ஏற்கனவே இதை நின்று விட்டார்கள். உச்சநீதிமன்றம் இதனை நேரடியாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து இதை கொடுப்பதில் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருக்கிறதா என்று கேட்கும். அவ்வளவுதான். நிச்சயமாக எனக்கு அந்த ஆட்சேபனை இருக்கும் என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் என்பது நகைப்பிற்கிடமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். ஏன்னா குக்கர் சின்னம் மாற்றி நம்ம பரிசு பெட்டகம் சின்னம் வேணும்னு கோரும்போதே கூட நீதிமன்றம் கேட்ட கேள்வியும் அதே தான். குக்கர் சின்னத்தை இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது பரிசீலனை செய்திருக்கிறீர்களா? இதுவரைக்கும் இல்லை. அப்போ அதில் கொடுப்பதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் தான் நீதிமன்றம் கேட்டுச்சு தேர்தல் ஆணையம். என்றைக்கு ஒரு சுதந்திர ஆணையம் கைப்பாவையாக மாறுகிறதோ, அது சிபிஐயாக இருக்கட்டும் அல்லது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இவை யாவும் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகுந்த நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏன் என்று கேட்டால், நான் ஒரு அடிப்படையான கேள்வியை எல்லா வாதங்களையும் நான் கேட்டிருக்கின்றேன். ஒரு கட்சியினுடைய அங்கம் என்று சொல்லி இருந்தவர்கள் 18 எம்எல்ஏக்கள், பிறகு 5 எம்பிக்களோடு இயங்கிய ஒரு அமைப்பு, கட்சி வேறு ஒரு பிரிவினுடையது என்று சொன்னவுடன் எப்படி இவர்கள் சுயேட்சை ஆவார்கள்? இந்த கேள்வியை நீங்கள் மதிமுகவுக்கு பொறுத்துட்டீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொருந்தபோது அவர்களெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் சுயேட்சை ஆகி விடுவார்கள். எப்படி சுயேட்சையாக முடியும்? சுயேட்சை என்பது ஒரு தனி மனிதன், அது எப்படி ஒரு ஃபார்மேஷனாக இருக்க முடியும்? இந்த சாதாரண விடயத்தை, அடிப்படை விடயத்தை கூட அழுத்தம் திருத்தமாக
பார்க்க தவறிய தேர்தல் ஆணையம் இந்த நாட்டிற்கு வந்து வாய்த்திருப்பது, அந்த தலைமைகளை சொல்கின்ற வாய்த்திருப்பது, இதை விட ஒரு துரதிருஷ்டம் என்று சொல்வார்களே, அதுதான். நிச்சயமாக சார். அடுத்து நடந்து முடிந்த இந்த 2ஆம் கட்ட சட்டமன்ற இடைத்தேர்தலில் பார்த்தீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் சிவகார்த்திகேயன் அவர்கள் வாக்களித்தது அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய பேச்சுக்கு இடம் அளிச்சிருக்கு. ஆனால் இது முடிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதாவது இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் ஒன்றை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். என் மனைவிக்கு வாக்கு பட்டியலில் இடம் இருக்கிறது, எப்படி என்னுடைய இடம் போனது? சிவகார்த்திகேயன் கேட்ட கேள்வி நியாயமானது தானே. அவர் தனது உரிமைக்காக அங்கே வந்து நிற்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அவர் உரிமைக்கான நாள் அது. என்னுடைய ஒரே உரிமை என்பது 365x5 இந்த 1875 நாளில் எனக்கு என்னுடைய இந்த நாட்டினுடைய அரசை தீர்மானிக்கக்கூடிய அந்த ஒற்றை நாளில் எனக்கு பெயர் இல்லை, உரிமை இல்லை என்று யாரால் மறுக்க முடியும் என்றால் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும். இதில் அவர் டிமாண்ட் ஓட்டு போட்டிருக்கின்றார். நான் எனக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது என்று சொல்லி கார்டை காட்டி போட்டிருக்கிறார். அவருக்கு அளிக்கப்பட்ட கார்டு எங்கே அந்த பட்டியலில் இடமில்லை என்றால் இந்த கார்டினுடைய மதிப்பு என்ன? பலரையும் நீக்கியிருக்கிறார்கள், தாறுமாறாக நீக்கியிருக்கிறார்கள். 45 கிராமங்களைச் சேர்ந்த 40,000 பேரை கன்னியாகுமரி தொகுதியில் நீக்கியிருக்கிறார்கள். இங்கே இங்கே சென்னையில் நடந்திருக்கிறது. முஸ்லிம்கள் பலரும் நீக்கியிருக்கிறார்கள். ஒரு திட்டமிட்ட எப்படி ஒரு வாக்குப்பதிவு இன்னைக்கு மின்னணுமயமாக்கப்பட்டு அதனுடைய ஸ்டோரியில் இருக்கிறது, மெமரியில் இருக்கிறது. அதில் ஏதாவது வைரஸ் அட்டாக் ஏதாவது ஏற்பட்டுச்சா? எப்படி அதை டிலீஷன்ன்றது எப்படி ஆகும்? டிலீஷன் எப்படி ஆச்சு? தேர்தல் ஆணையம் இதுவரை விளக்கவே இல்லை. கேட்டால் அது என்னவென்று பார்க்கிறோம் என்று சொல்லி மழுப்புகிறதை ஒழிய நேர்மையான ஒரு பதிலை இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமோ அல்லது இந்திய தேர்தல் ஆணையமோ இதுவரை அளிக்காதது மிகப்பெரிய ஒரு அவமானகரம் என்று சொல்லி. நிச்சயமாக சார், பேசுவதற்கு நிறைய விடயங்கள் இருந்தாலும் நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை. நிலையத்திற்கு வந்து உங்களுடைய உயர்வான கருத்துக்களை ஆழ்ந்து சொன்னமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி. அன்பு நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்த நிகழ்ச்சி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.